தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. பொதுவாக ஒரு அவதூறு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நபர் இன்னொருவர் மீது வந்து அவதூறு வந்து பரப்பியிருப்பாங்க. ஆதாரம் இல்லாம ஒருவர் மீது வந்து அவதூறு பரப்பும்போது டிஃபமேஷன் வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இனிஷியேட் பண்ணலாம். ஸோ அது நிரூபிக்கும் பட்சத்தில் அவங்களுக்கான காம்பன்சேஷன் மேபி வந்து ஃபர்தரா கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதற்கான அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, ஒரு நபர் வந்து அவதூறை வந்து பரப்புறாரு. அந்த சம்பந்தப்பட்ட வழக்கு கோர்ட்ல நிலுவையில் இருக்கு. ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்து சோசியல் மீடியாஸ்ல அதை பத்தியான அவதூறு வழக்குகளை தட் மீன்ஸ் வந்து போஸ்ட்டை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது திரும்பவும் வந்து அந்த பார்ட்டி யார் வந்து இந்த பிட்டிஷனை இனிஷியேட் பண்ணும்போது அவங்க வந்து ஸ்டில் வந்து பாதிப்படைகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவை இன்ட்ரீமா இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் ஏற்கனவே ஒரு டிஃபமேஷன் வழக்கு இருக்கும், இல்லை ஒரு வழக்குல இவங்க வந்து அந்த டிஃபமேஷன் அதுக்காகவே தொடுக்கப்பட்ட டிஃபமேஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்கும்போது ஒரு இன்ட்ரீம் ரிலீஃபாக டோட்டலாக அவங்க எந்த ஒரு டிஃபமேட்டிவ் கண்டனும் ஃபர்தராக பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து அதுக்கான கோல். இந்த மாதிரி இன்டரிம் ரிலீஃப் வாங்க முடியுமா அப்படின்றது கொஸ்டின் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டிருக்கீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸே எடுத்துக்கிட்டீங்க. அப்போ அந்த கேஸ்ல 2 பேரும் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேரும் ஒவ்வொரு விதமாக பாதிப்பு அடைந்திருப்பாங்க. அவங்க வந்து மேபி ஒரு டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சாலும் சரி, இல்லை அவங்க மெயின்டெனன்ஸ் வாங்கிட்டு இன்னும் டிவோர்ஸ் வாங்காமல் இருப்பாங்க. அதுவும் இல்லை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கியிருப்பாங்க. இந்த எந்த ஒரு பிரிவினையாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏற்கனவே நடந்த சில விஷயங்களை வந்து சோசியல் மீடியால ஒருவரை தவறா வந்து அதுல கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது அகெயின்ஸ்ட் இன்னொருவருக்கு வந்து டிஃபமேஷன், நம்மளை வந்து அவதூறா ஒரு ஆதாரம் இல்லாம சோசியல் மீடியால வந்து பரப்புறாங்க. அப்ப இதை வந்து வழக்கா தொடருமானா, ஈவன் ஃபேமிலி கேஸாக இருந்தாலும் இந்த வழக்கை வந்து டிஃபமேஷன் வந்து போடப்படும். எக்ஸாம்பிள், நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கூட நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் பிட்டிஷன்ல ஒரு பாயிண்டா வந்து கூட மென்ஷன் பண்ணியிருப்போம். ஒருவேளை நீங்க அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அவதூறு பரப்புறாங்க, அப்ப அதை வந்து நாங்க இன்னும் டிவோர்ஸ் வந்து வாங்கல, பட் தேவையில்லாம ஒரு டிஃபமேஷன் கண்டென்ட் சோசியல் மீடியால வந்து போஸ்ட் ஆயிருக்கு, அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா, அதற்கு வந்து இன்ட்ரீம் ரிலீஃப் வாங்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க. பட் இது எல்லாமே காமனா நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா, எந்த ஒரு கேஸா இருந்தாலும் அந்த கேஸ் வந்து மேபி நிலுவையில இருக்கலாம், அந்த கேஸ் வந்து முடிஞ்சும் இருக்கலாம், இல்ல கேஸுமே இல்லாம சோசியல் மீடியால உங்களை பத்தி அவதூறாக ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்கலாம். அதற்கான வழக்கு மேபி கிரிமினல் வழக்காக இருக்கலாம், நடந்துட்டு இருக்கும், இல்ல உங்க சிவில் டிஸ்பியூட் வழக்கு வந்து நடந்துட்டு இருக்கும். இந்த நிலையில வந்து டிஃபமேஷன் கேஸும் ஃபைல் பண்றீங்க, அப்ப இன்ட்ரீம் ரிலீஃபும் வந்து வேணும். இதை பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ணலாம். ஸோ இது நான் சொல்லியிருக்கேன், இது அனைத்து விதமான கொஸ்டின்ஸுக்குமே இந்த பர்டிகுலர் வீடியோல இன்ட்ரீம் ரிலீஃப் வாங்க முடியுமான்றது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். எப்பவுமே உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கேஸை பார்ப்போம். இன்னைக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல இன்ட்ரீம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும். அதை நம்ம உதாரணமா பார்த்தோம். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்க போற இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டி இருக்காங்க. 2 பார்ட்டிக்குள்ள ஏற்கனவே ஒரு டிஸ்பியூட் வந்து நடக்குது. அதற்கான வழக்கு நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கு. பேர்லாம் அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது இந்த பார்ட்டியை பத்தி, அதாவது யார் வந்து அந்த வழக்கை தொடர்ந்தாங்களோ அந்த பிட்டிஷனரை ஆப்போசிட் பார்ட்டி, டிஃபெண்டன்ட் பார்ட்டி வந்து
ஆஹ் அவதூறு வந்து பரப்புறாங்க. அது வந்து வெவ்வேறு விதமாக மேபி வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல தே ஹேவ் மீடியால வந்து தவறாக ஒரு கண்டென்ட்டை வந்து சொல்றாங்க. அது வந்து பப்ளிஷ் ஆகுது. இந்த மீடியால இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது மேபி டெலகாஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து நியூஸ்ல ஆகும், யூடியூப் சேனல்ஸ்ல ஆகும், and then வந்து பேப்பர்ஸ்ல ஆகும். இந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட் நடக்குது. அதுக்கு வந்து அவங்க டிஃபமேட்டரி கண்டென்ட் வழக்கை வந்து இனிஷியேட் பண்றாங்க. வழக்கு நிலுவையில் இருக்கும்போது பேரலா இந்த பார்ட்டி அவங்களுடைய சோஷியல் மீடியாஸ் மேபி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க தனியாகவும் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாம ஆதாரம் இல்லாம சில விஷயங்களை வந்து இனிஷியேட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து ஒருவர் மேல இன்னொருவர் ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனால அந்த பாதிப்பு அடைகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த அவதூறு பரப்புன யார் மேல அவதூறு பரப்பி இருக்கோ அந்த நபர். மேபி ஏன்னா பிகாஸ் எவிடன்ஸ் கிடையாது, அது நாளைக்கு அது உண்மையாக இல்லாமலும் போகலாம். பட் இதோட லாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த பார்ட்டி வந்து என்ன பண்றாங்க, இன்ட்ரீம் ரிலீஃப் வேணும், இந்த வழக்கு வந்து இன்னும் முடியல, பட் அவங்க சொல்றதுக்கு எதுக்குமே ஆதாரம் இல்லை, பட் இவங்க போடுற ஒரு கண்டென்ட்டால சோஷியல் மீடியால ஏகப்பட்ட ஃபார்வர்ட்ஸ் நடக்குது, வியூஸ் அதிகமாக போகுது. இதனால எங்களுடைய ப்ரைவசி அண்ட் தென் வந்து அவங்களுக்கு கொடுக்கிற ரெப்புடேஷன், இதனால அவங்களுக்கு அடையிற பிஸ்னஸ் லாஸ், ஸோ மெனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அவங்களுக்கான அந்த பிஸ்னஸ் கிரைட்டீரியால வரக்கூடிய இன்டர்னல் லாஸ் அண்ட் தென் எக்ஸ்டர்னல் லாஸ், இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த இன்டர்ம் ரிலீஃப் வந்து கேட்குறாங்க. இப்போ கோர்ட்டும் வந்து அப்சர்வ் பண்றாங்க, ரெண்டு சைடோட வாதங்களையும் கேட்குறாங்க. பட் அட் ஃபைனலாக என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா இன்டர்ம் ரிலீஃப் கொடுக்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்தராக எந்த ஒரு கண்டென்ட்டும் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவதூறு பரப்பக்கூடாது. மேபி நாட் ஓன்லி இந்த வழக்கு முடிகிறதுக்கு அவங்களுக்கான உண்மை ஆதாரம் இல்லாமல் ஜென்ரலாக வந்து யாருமே டிஃபமேட்டரி கண்டென்ட்டை வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ ஆதாரம் இல்லாமல் எதையுமே வந்து செய்யக்கூடாது. மேலும் இந்த வழக்குக்கு முடிகிற வரைக்கும் இதுக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்ட்ரீம் ரிலீஃப் கொடுக்குறாங்க. இப்போ என்ன ஒரு எக்ஸாம்பிள், இப்போ இதே மாதிரி சுச்சுவேஷன் ஒரு ஃபேமிலி வழக்கில் ஒரு நபர் வந்து ஃபேஸ் பண்ணுறார். அவரோட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. அப்போ அவங்களுடைய ஒய்ஃப் வந்து இவர் வந்து சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. அப்போ அந்த ஒய்ஃபும் வந்து இவர் மேலே சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனாலும் அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால உண்மையே இல்லாத சில விஷயங்களை வந்து இவங்க வந்து அவதூறு பரப்பாங்க. இதனால வந்து அவருக்கு ஏகப்பட்ட லாஸ், ரெப்புடேஷன் ட்ராப் ஆகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எந்த நபருக்கு வேணாலும் வரலாம். பிகாஸ் அந்த கண்டிஷன், நான் சொன்ன கண்டிஷன் மேட் அவுட் ஆகும்போது அப்போ அவங்க செய்யக்கூடிய அந்த செயலை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இந்த இன்ட்ரீம் ரிலீவ் வாங்க முடியுமான்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம். ஸோ இப்போ இந்த எந்த டைம்ல வந்து உங்களுடைய வழக்கு நிலுவையில் இருக்கு, எப்போ வந்து இந்த ரிலீஃப் வந்து தேவைப்படும், எப்போ டிஃபர்மேஷனை வந்து நீங்க வந்து சார்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்து உங்க அட்வொகேட் கிட்ட நீங்க இதை பத்தியான விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான பிட்டிஷனை வந்து நீங்க ஃபைல் பண்ணலாம். ஸோ அட்லாஸ்ட் வந்து நீங்க ரிலீஃப், இன்ட்ரீம் ரிலீஃப் டிஃபமேட்ரிக்கும் வாங்கலாமான்னு கேட்டா ஸோ வாங்கலாம். அதுதான் நம்ம இப்போ எக்ஸாம்பிளா பார்த்தோம். ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற எதனா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.